ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த சேனல்ல வந்துட்டு ஏஐஎம்எல் ரிலேட்டடா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ChatGPT ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா நம்ம எப்படிலாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் மேக் பண்ணி போடுறேன் அப்படிங்கிற மாரி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோக்கு கீழ நெறைய பேர் அரவிந்த் ChatGPT ரிலேட்டடான வீடியோ எனக்கு வேணும். ஸோ அத போஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. ஒய் நாட்? உங்களுக்கு இல்லாமையா? ஸோ அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ChatGPTய ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா நம்ம எப்படிலாம் வந்துட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண ஆஃப்டர் 2 டேஸ்ல வந்துட்டு OpenAI அவங்களோட ChatGPT 4o மாடலையும் லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ChatGPTயோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ChatGPT 4o மாடல். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் கண்டென்ட்குள்ளார போகலாம். அண்ட் அதுக்கெலாம் முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டு புதுசாக உள்ள வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ. என்னோட நேம் அரவிந்த். நான் ரீசெண்டாக என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்ட் டைமாக யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இந்த டீட்டெயில் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ ப்ரோ. அண்ட் இந்த வீடியோட எண்டில் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சர்ப்ரைஸை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த ChatGPTனா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ChatGPT அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ லாங்குவேஜ் மாடல். லெட் மீ சே இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் 2 பேத்துக்குள்ளார ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிப்பீங்க, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேசுவீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே தான் ChatGPTயும். நீங்கள் இந்த ChatGPT கூட சேட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அப்படி இல்லைன்னா சம் ஒர்க்ஸை வந்துட்டு வாங்கிக்க முடியும். நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ்குள்ளாரெலாம் விசிட் பண்ணிங்கன்னா ஓரமாக ஒரு குட்டி ஒரு பாட் மாதிரி, ஒரு சேட் பாட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கொஷின் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் இல்லையா? அதோட ஒரு அட்வான்ஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த ChatGPT. அதாவது அது வந்து சும்மா ஒரு டம்மி லைக் ப்ரீஃபீடடாக ஏற்கனவே அதிகமாக மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இன்கார்பரேட் பண்ணி ஆன்சரோடு இருப்பாங்க. அந்த ப்ரீஃபீடட் டேட்டா வச்சு இது ஆன்சர் கொடுக்கும். ஆனால் இந்த ChatGPT வந்துட்டு லாட் ஆஃப் டேட்டா வந்துட்டு அதுக்குள்ளார கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு பல மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலியமாக தான் இந்த ChatGPT ஒர்க் ஆகுது. OpenAI வந்துட்டு இந்த ChatGPTயோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ChatGPT 4o. ஏன் 4oன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வந்துட்டு ChatGPT 4 தான் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. 4 and 4 டர்போன்னு சொல்லிட்டு இப்போ அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனாக தான் இந்த 4o ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓக்கு மீனிங் வந்துட்டு ஆம்னின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஆம்னிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுது. இந்த ஆல் கேட்டகரிக்குள்ளார அவங்க எதை மீன் பண்ண வராங்கன்னு நான் நினச்சேன்னா, இதில் வந்துட்டு 3 ஃபீச்சர் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னென்னா டெக்ஸ்ட், இன்னொன்று வந்துட்டு ஸ்பீச், அண்ட் 3வதாக விஷன். அதாவது நம்ம கிட்ட இருக்க 3 எபிலிட்டியை ஆக்சுவலாக 2 எபிலிட்டியை வந்துட்டு இதில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பீச்சையும் விஷனையும் இப்போ ChatGPTயில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடியே இருக்குது. ஸ்பீச் அப்படிங்கிறது எடுத்துக்கும் போது நீங்கள் அரவிந்த் அதான் வந்துட்டு ஆல்ரெடி கூகுளோடதே இருக்கே சாட் அசிஸ்டன்ட், ஆப்பிளோட சிரி இருக்கே, அதெல்லாம் இருக்கும்போது இது புதுசா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், இங்கே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக அந்த வாய்ஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வந்துட்டு ஹியூமன் ஒரு எமோஷனோட அந்த வாய்ஸை டெலிவர் பண்ணுவோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்துட்டு எமோஷனோட பேசுகிற அளவுக்கு அந்த ஸ்பீச் கேப்பபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் பாருங்களேன். Robot named Byte. No, ChatGPT. I really want maximal emotion, like maximal expressiveness, much more than you were doing before. Understood. Let's amplify the drama. Once upon a time, in a world not too different from ours, there was a robot named Byte. Byte Actually, can was you do this in a robotic voice now? initiating dramatic robotic voice. Once upon a time, in a world not too different from ours. எப்படி எக்ஸ்பிரசிவாக எமோஷனோட இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ இது ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு விஷன். இந்த விஷன் அவங்க எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஸ்க்ரீன், நம்ம லேப்டாப்போ இல்லை மொபைலோ இருக்குன்னா அதோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ChatGPT கிட்ட இருந்து வந்துட்டு ஆன்சர் வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டெவலப் பண்ண ப்ராடக்ட்டில் வந்துட்டு சம் இஷ்யூஸ் இருக்குது, சம் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு ChatGPTயோட ஹெல்ப்போட ஈஸியாக வந்துட்டு டீபக் பண்ணிக்க முடியும். கோடிங் சைடில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னாலும் அதை ஷேர் பண்ணி வந்துட்டு ChatGPT மூலயமா ஆன்சர் எடுத்துக்க முடியும். இந்த 2 ஃபீச்சர் தான் நோட்டபுளாக இருக்குது. அண்ட் வந்துட்டு முன்னே இருந்த ChatGPTயோட இது வந்துட்டு குவாலிட்டி வைஸாகவும் ஸ்பீட் வைஸாகவும், அதாவது 2x ஃபாஸ்டராகவும் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. நானுமே இந்த 4oல சில ப்ராம்ப்ஸ்லாம் ரன் பண்ணி பார்த்தேன். ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அண்ட் குவாலிட்டி, அந்த கண்டென்ட் வைஸுமே அவங்க வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போதைக்கு இந்த 4o வந்துட்டு லிமிட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் லிமிட்டடாக மட்டும் ஒரு நாளைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்போ, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க 5ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சம்டைம்ஸ் வந்துட்டு இட்ஸ் அப் டு 10 வரைக்கும் கூட போகுது நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்போ. ஸோ இப்போதைக்கு உங்களால் லிமிட்டடாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
அண்ட் இது இல்லாமல் அட்டாச்மெண்ட் ஃபீச்சரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு இமேஜையோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் அதில் வந்துட்டு இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டையுமே அப்லோட் பண்ணி நீங்கள் அதில் வந்து தேவையான டீட்டெயில்ஸ் வந்துட்டு வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு யூஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த யூஐயை டேரெக்டாக வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட் ஃபைலில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அதோட கோடை கூட வாங்கிக்க முடியும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தோன்னா ChatGPT வந்துட்டு ஆல்ரெடி அப்ளிகேஷனாக வந்துட்டு ஃபோன்ஸுக்கெலாம் அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரௌசரில் மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கான ஒரு அப்ளிகேஷனையும் டெவலப் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இன்னும் விண்டோஸ்க்கு வந்துட்டு அது வரலை. இந்த வீடியோ எடுக்கிற வரையும் அது வரலை. மேக்குக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இது அண்ட் வந்துட்டு ஏபிஐ வந்துட்டு லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக யூஐயும் மெமரி ஃபீச்சரும் ஆட் பண்ணியிருக்காங்க. யூஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா நீட் அண்ட் சிம்பிளாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மெமரி ஃபீச்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ChatGPT வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியிருக்கோம் இல்லை ஏதாவது ப்ராம்ப்ட் போயிருக்கு அப்படின்னா அதால் வந்துட்டு நம்ம ஒரு நெக்ஸ்ட் டேவோ இல்லை ஒரு 5 days 10 days கழிச்சு வந்துட்டு ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு புதுசாக ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கண்டினியூட்டி மிஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ஃபீச்சரையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சேட்டில் இருக்கோம், திரும்ப அகைன் வந்துட்டு அதே சேட்குள்ளார வரோம் அப்படின்னா அதால் வந்துட்டு அதை மெமரி பண்ணிவிட்டு அதுலேருந்தே கண்டினியூ ஆகிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன், கரெக்டாகவும் இருக்குது. ஓவராலாக நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த 4O அப்டேட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓப்பன்ஏயோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் தான் வந்துட்டு இந்த லான்ச்மே நடந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக போய் அந்த லான்ச் பாருங்கள். அண்ட் ஸ்கார்லெட் ஜொஹான்சன் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரி அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் ஓப்பன்ஏ வந்துட்டு நான் அந்த ஸ்பீச் ஃபீச்சர் சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்துட்டு அவங்களோட வாய்ஸை வந்துட்டு அவங்களோட கன்சென்ட்டே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா A2D வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் அதையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போயிட்டு அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். 4O பற்றி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்குள்ளார மூவ் ஆகலாம். த வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்படி இந்த ChatGPT-யை யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ சே இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோம்ஒர்க்கில் வந்துட்டு ஏதோ ஒரு கொஷின் இருக்குது, உங்களுக்கு அதை சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ChatGPT-யை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பைத்தாகரஸ் தியரம் பற்றி வேணும், இல்லை வந்துட்டு நியூட்டனோட மோஷன் லா பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் வேறு ஆன்சரை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக காப்பி அடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் ரிசர்ச் ஐடாக அவங்களால வந்துட்டு இந்த ChatGPT-யை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு எஸ்ஏ ரைட்டிங் தராங்க அப்படின்னா அந்த எஸ்ஏக்கான கண்டென்ட் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அண்ட் காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக டாக்குமெண்ட் போடணும், அந்த டாக்குமெண்ட்டுக்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த கண்டென்ட் மெட்டீரியல் எல்லாமே எடுத்துக்கலாம். இதுவுமே இந்த ஸ்டடி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குள்ளார தான் வரும். நீங்கள் லாங்குவேஜ் லேர்னிங்கும் ChatGPT-யை கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு ஹிந்தியில் இருக்குது இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜில் இருக்குது, அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அதை இங்கே கொடுத்து நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4Oவில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் மாடலும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் போய்க்கலாம், இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், ஹிந்தி டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷனும் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட இந்த ChatGPT-யை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம பேசி பழகிற அளவுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓவராலாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒரு ஸ்டடி அசிஸ்டண்ட்டாக இந்த ChatGPT-யை யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரைட்டிங் அசிஸ்டண்ட்டாக நம்மளால் ChatGPT-யை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு எஸ்ஏ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எஸ்ஏவை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல்லாக இந்த ChatGPT-யை யூஸ் பண்ணியே நம்மளால் எழுதிக்க முடியும். எஸ்ஏ ரைட்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்டாக டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஈஸியாக ChatGPT-யை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரைட்டிங் அசிஸ்டண்ட்டாக இதை கன்சிடர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் உங்களால் ப்ரூஃப் ரீடும் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு ரிப்போர்ட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை ChatGPT-ட்ட கொடுத்து உங்களால் வந்துட்டு அதில் இருக்க மிஸ்டேக்ஸ், எரர்ஸ், அதாவது லாங்குவேஜ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு கண்டென்ட் வைஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லை கிராமட்டிக்கல் எரர் இருக்கா, அந்த மாதிரி வந்துட்டு உங்களால் ப்ரூஃப் ரீட் பண்ணிக்க முடியும். இதுவுமே அந்த ரைட்டிங் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குள்ளார தான் வரும். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப்க்கோ இல்லை இன்ஸ்டாகிராம்க்கோ இல்லை லிங்க்டின்கோ தேவையான கான்டென்ட்டை வந்துட்டு ChatGPT-யை யூஸ் பண்ணியே ரைட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு போயமோ இல்லை ஒரு கவிதையோ எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ChatGPT-யை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்துட்டு ஒரு என்டையர் புக்கையே வந்துட்டு ChatGPT-யை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது புதுசாக ஒரு புக்கையே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ண முடியும். அண்ட் காமிக் எழுதுறீங்க அப்படின்னா காமிக்குமான கதையுமே வந்துட்டு உங்களால் இதை யூஸ் பண்ணியே எழுதிக்க முடியும். ஸோ ரைட்டிங் அசிஸ்டண்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ChatGPT ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டு யூஸ் இன் அ எஃபெக்டிவ் வே. அந்த தேர்ட் திங் டு யூஸ் ChatGPT இன் எஃபெக்டிவ் வேன்னு சொல்லி பார்த்தோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் சைடில் வந்துட்டு நம்மளால் ChatGPT-யை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணணும், எனக்கு வந்துட்டு
இன்னும் 2 வீக்ஸில் வந்துட்டு எக்ஸாம் வரப்போகுது, நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டெய்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் அதை வந்துட்டு ChatGPTலேருந்து கிரியேட் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கோலை வந்துட்டு எப்படி ரியலிஸ்டிக் வேலை செட் பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்டென்ட் பண்ணலாம், செகண்ட் ஸ்டெப் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சைட்லையுமே நீங்கள் ChatGPTயை கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் இருக்குது, அதில் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடாது, பட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ChatGPTயை யூஸ் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுதான் தேர்ட் வே. அண்ட் நீங்கள் வந்துட்டு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக டீபக் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் ரைட் பண்ணுற கோடில் ஏதாவது எரர்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா டீபக் பண்ணுறதுக்கு ChatGPTயை யூஸ் பண்ணி டீபக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுட்ருக்கீங்க, யூடியூப்லேயோ இல்லை ஒரு வெப்சைட்லேயோ பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆனால் அங்கே இருக்க கூட உங்கள் கம்ப்யூட்டரில் போடும்போது எரர் வருது அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது. ஸோ அந்த எரர்லாம் நீங்கள் ChatGPTயை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்க முடியும். ஆனால் இனிஷியலாக என்ன கேட்டிங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எரர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல டெவலப்பராக வர முடியும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. கடைசியில் உங்களுக்கு வந்துட்டு ஐடியாவே வரல, எதனால் தப்பு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைன்னா நீங்கள் ChatGPTயை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு என்னென்ன வேலைலாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் என்ன நீஷில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாகவும் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்க முடியும். எனக்கு தெரியாது இல்லையா நீங்கள் எப்படி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன நீஷில் இருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாகவும் உங்களால் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். முழுக்க முழுக்க உங்களோட ஐடியா தான், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி ப்ராம்ப்ட்டை வந்துட்டு ரைட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோட எண்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன சர்ப்ரைஸ்னா சும்மா சொன்னால் மட்டும் போதுமா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு, அதை யூஸ் பண்ணி காட்டணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவோட என்டையர் ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் அந்த ChatGPT 4o பற்றி நான் பேசினேன் இல்லையா, அது என்னோட கண்டென்ட். அண்ட் இடையில என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எடுத்துட்டேன்னா 70% வந்துட்டு இந்த ChatGPTயை வச்சு மட்டும் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஐ மீன் இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஜஸ்ட் டைட்டிலில் மட்டும் கொடுத்துட்டேன். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டை வந்துட்டு இந்த ChatGPT ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் அதையுமே நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரியல் டைமில் காமிச்சிட்டேன். நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஆசமான வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அரவிந்த்.